ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 724வது நாமாவளியாக ஓம் ரணோ தாராய நமஹ. முருகப்பெருமான யுத்தத்தில் கம்பீரமான தோற்றம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது யுத்தத்தில் பெரியவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இறைவன் தான் அனைத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த இறைவன் ஒவ்வொரு காரண காரியத்திற்காக திருவிளையாடலை செய்கிறார். முருகப்பெருமான் அந்த அசுர சக்திகளையெல்லாம் அவ்வளவு அழகாக மாயையினுடைய புதல்வர்கள் இல்லையாவா, அப்போ அவள் செய்யக்கூடிய அந்த மாயா வினோதங்களை எல்லாம் அவர்களுடைய சக்தியை அடக்கி அத்தனை பேரையும் தடுத்தாட்கொள்கிறார். அப்போ அந்த ஒவ்வொரு அசுர சக்திகளாக அழிக்கும்போது அதே சமயத்தில் கருணையோடு என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஞான நேத்திரத்தை கொடுக்குறார். ஏன்னா விஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்காக. அந்த சமயத்தில் எதிரியனுடைய வாக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சத்ருவாக்கிய பிரமாணம்னு சொல்லுவாள். அந்த சுவாமியினுடைய அந்த கோலத்தை பார்த்துட்டு சூரபத்மன் வர்ணிக்கிற மாதிரி கந்தபுராணத்தில் அழகான ஒரு பாடல் வரும். அது கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், அன்னால் பரிசிவை உணர்ந்திலேன் யான், மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யார்க்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோ அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறார். அப்போ இறைவன் எப்பேற்பட்ட, நான் சாதாரண ஒரு பல்முளைக்காத பாலகன் நினச்சிட்டனே, இப்போ பார்க்கும்பொழுது அவனுடைய அழகு வீரம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவன் தான் அனைத்துக்கும் மூலமூர்த்தி அப்படின்றத நான் இன்றைக்கி உணர்ந்தேன் அப்படின்றார். அப்பேற்பட்ட அந்த விஸ்வரூபத்தை கருணையால் கொடுக்கக்கூடிய மூர்த்தி குமார பரமேஸ்வரன். அதனால தான் இன்று போய் நாளை வா அப்படின்றார். அப்போ அந்த பேராற்றல், தயால குணம், செயல், வீரம் இது எல்லாத்தையும் அர்த்தத்தை கொடுக்க மாதிரி தான் இந்த நாமாவளி. முருகன் எப்பேற்பட்டவராக இருக்கார்னா, யுத்தத்தில் கம்பீரமான தோற்றம் உள்ளவர், அந்த செயலை செய்யக்கூடிய தகுதி உடையவராக வர்ணிக்கிறது இந்த நாமாவளி. ஓம் ரணோ தாராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.